எந்த ஒரு பொருள் இந்த உலகத்தில் உயர்ந்தாலும் ஒரு நாள் அது தாழ்ந்துதான் போகும். இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனையோ பல தலைவர்களுக்கு சிலைகள் இருக்கிறது. அதற்கு மரியாதை செய்கிறோம் என்கிற பேர்ல மாலை போடுகிறார்கள், வணக்கம் செலுத்துகிறார்கள். திருவள்ளுவர் அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது, அவருக்கே சில. ஆனால் முகமது நபிகள் அவர்களுக்கு உலகத்தில் எங்கேயாவது சிலர் இருக்கா? எந்த முஸ்லிமின் வீட்டிலேயாவது முகமது நபிகளின் புகைப்படத்தை நீங்கள் பார்த்தது உண்டா? அரசியல் சாதாரணமா ஒரு கவுன்சிலர் ஆகிவிட்டால் கூட முன்னால 3 கார் பின்னால 2 கார் படை பட்டாளத்தோடு தானே செல்கிறார்கள். அதிகார பதவிக்கு வந்து விட்டதற்கு பிறகு தரத்தை உயர்த்திக் கொள்கிறார். நபிகள் உயர்த்தவில்லை. அவ்வளவு பெரிய நிலப்பரப்பிற்கு அதிபதியாக இருந்த போதிலும் போர் கவசத்தை அடைமானம் வைத்த நிலையில் மரணித்தார்கள். எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தலைவர் வர்றாருன்னா எல்லாரும் எழுந்து நிற்க. நபிகள் எப்படிப்பட்ட நபர்? உலகத்தில் உள்ள 200 கோடி மக்கள் உயிரை விட மேலா நேசிக்கும். இருந்த போதிலும் நபிகள் அவர்கள் தான் ஒரு சபைக்கு சென்றால் சபையில் உள்ள யாரும் எழுந்து நிற்க கூடாது. இது நபிகள் அவர்களின் போதனை. முகமது நபிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்க முற்பட்டால் அவர்களைப் போல் ஒரு உத்தமர், அவர்களைப் போல் ஒரு சீர்திருத்தவாதி, அவர்களைப் போல் ஒரு எளிய ஆன்மீகவாதி உலக வரலாறு கண்டதில்லை என்கிற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொள்வோம்.